தமிழ்நாட்டிலேயே மோஸ்ட் பாப்புலர் சீரிஸ் ஆஃப் ஃபோன் நீங்க பாத்தீங்கன்னா விவோட வி சீரிஸ் தாங்க. இந்தியாவில் கூட நீங்க பாத்தீங்கன்னா விவோ வந்து எதர் நம்பர் 1 இல்லைன்னா நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு புது V40 சீரிஸ் வந்திருக்குங்க. V30 சீரிஸ் செம்ம பாப்புலரா இருந்தது. அண்ட் V40 சீரிஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் V40 பேஸ் V40ல இப்போ ஜாய்ஸ் கொலாபரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல ஸ்பெக்ஸ், கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பேட்டரி சைஸ் கூட இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? பாக்ஸ் கண்டென்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஸோ V40 ப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் திறந்தோடனே கீழே ஃபோன் இருக்கு, ஃபோனை சைடில் வைப்போம். அதுக்கடியில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் கொடுத்துட்றாங்க. கிளியர் டிரான்ஸ்பெரண்ட் TPU கேஸ் தான், ஒரு குவாலிட்டியான கேஸ் தான். நான் கண்டிப்பா இது வந்து ஆஃப்டர் சம் டைம் எல்லோ ஆயிரும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்கு, IMEI ஸ்டிக்கர் இருக்கு, பேசிக் ஸ்டஃப். ஓகே, விவோட 80 வாட் ஃபிளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்ல. டைப் A இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் A டு டைப் C கேபிள் தான் உங்களுக்கு கிடைக்கும் பாக்ஸ்க்குள்ள. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அண்ட் அதுக்கடியில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹம்பிள் சிம் கார்டு ட்ரே. ஸோ அதாங்க பேசிக் அன்பாக்சிங். லெட்ஸ் கீப் தட் டு த சைடு அண்ட் லெட்ஸ் டேக் a look at the phone. Wow, this looks nice. அழகா இருக்கு. விவோ ஃபோன்ஸோட டிசைன் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பின்னாடி வந்து உங்களுக்கு கிளாஸ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா மாடியூல் இருக்கு. அண்ட் கேமரா மாடியூலோட டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்கா கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலி பாக்குறதுக்கு. சர்க்குலர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இங்க கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஓவல் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் 3 கேமராஸ் இருக்கு. கீழே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் C போர்ட் கிடைச்சிடும். டைப் C 2.0 போர்ட் தான். சிம் கார்டு ட்ரே இருக்கு, திறந்து பார்ப்போம். அது பக்கத்துல ஒரு மைக் இருக்கு, ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. அண்ட் மேல வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டரும் இன்னொரு மைக் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த தடவை V series V40ல உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. V40லயும் V40 Proலயும். இன்ஃபேக்ட் நான் V40 காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு. லுக் அட் திஸ். சிமிலர் லுக்கிங் ஃபோன்ஸ், ஆனா பாக்குறதுக்கு ஆக்சுவலி V40 ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த பர்பிள் கலர் ஸ்பெஷலா இந்தியாக்காக கொண்டு வந்த ஒரு கலர். பாக்குறதுக்கு இட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். எனக்கு பிடிச்ச ஒரு கலர் ஆக்சுவலி. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஈக்குவலி ஸ்லிம்மா இருக்கு. இது கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்க மாதிரி தோணுது. வில் செக் த வெயிட். பட் யா, வெரி சிமிலர் டிசைன் அண்ட் லுக் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த ஃபோன்ஸ்ல ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து IP ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எஸ், இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லயும் உங்களுக்கு IP68 ரேட்டிங் கிடைச்சிருங்க. சோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா இன் ஹேண்ட் ஃபீல் தார்மாரா இருக்கு. இவ்ளோ ஒரு ஸ்லிம் பாடியில 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்கிறது இஸ் வெரி வெரி சர்ப்ரைசிங் டு மீ. ஒரு வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் V40 செக் பண்ணுவோம். ஓகே, ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, இதுல வந்து ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுக்குறாங்க. அதை நான் எடுக்கல. அதை வச்சு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்ப்போம். 193.3 grams, வெரி வெல் டன். 5500 mAh பேட்டரி உள்ள ஃபோனுக்கு இந்த வெயிட் வந்து இஸ் வெரி குட் அண்ட் ஸ்லிம்மாவும் இருக்குங்க. ஸோ தட்ஸ் அ குட் திங். V40 Pro பார்க்கலாமா? ஸ்லைட்லி ஹெவியர் தான், 194.4. அதுக்கு டிஃபரன்ஸ் இல்லை ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா. ஓகே, சிம் ட்ரே ஒரு தடவை திறந்து பார்த்துடலாம். வாட் யூ கெட், என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 நானோ சிம் கார்டு சப்போர்ட் தான் கிடைக்கும். மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இல்லை. ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு சேம் தான் கான்ஃபிகரேஷன். Alright, so time for the drop test. Basic ana drop test da, just slight height la about 2 feet I guess. No problem. In the காலத்துல phone la it's very very sturdy. I don't think this will break either. Let's see. ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஹிந்தியில் ஃபர்ஸ்ட் ட்ராப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தமிழில் செகண்ட் டைம் ட்ராப் பண்ணுவோம். ஸோ அதோட ரிஜிடிட்டி, ஸ்டர்டினஸ் குறையிற சான்சஸ் இருக்கு. பட் தட் ஹேசன்ட் ஹேப்பன்ட். இட்ஸ் வெரி ஸ்டர்டி, நோ ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் எங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இதில் வந்து அவங்க எந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் ஐ திங்க் ஷார்ட் கூட தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட் சென்சேஷன் தான் இருக்கணும். பட் வி நாட் ஸோ ஷோர். விவோட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காமெண்ட்ல பின் பண்ணி வச்சிரும் கண்டிப்பாக. ஆல்ரைட், ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஐ லைக் தீஸ் ஃபோன்ஸ், தேர் குட். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லுமே 6.78 inch AMOLED பேனல் கிடைக்கும். 120 Hz refresh rate கொடுத்துருக்காங்க. And 4500 nits peak brightness இருக்குங்க. One of the brightest displays on a phone. அது மட்டும் இல்ல, variable refresh rate யூஸ் பண்ணிருக்காங்க. LTPO இல்ல, but still உங்களுக்கு வந்து variable refresh கிடைச்சிரும், which is good. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து YouTube and Netflixலயும் HDR playback கிடைக்கும். And display quality பொறுத்த வரைக்கும் தார்மாரா இருக்குங்க. It looks very very good. பிரைட்டான display, colors accurate-ஆ இருக்கு. விவோட கலர் டியூனிங் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டியூனிங் ஒன்னு கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு accurate colors கிடைச்சிரும். ஹாப்டிக் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் V40 Proல வந்து உங்களுக்கு நல்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் கிடைச்சிரும். V40 கொஞ்சம் சாஃப்ட் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க நான் சொன்ன மாதிரி. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்கு. நீங்களே கேட்டு பாருங்க. ரெண்டுத்துல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
Of course AMOLED panel யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து in-display fingerprint scanner கொடுத்திருக்காங்க and vivoட in-display fingerprint scanner quality எப்பவுமே நல்லா இருக்கும். fast unlock பண்ணுது, no problem there. So design and display பொறுத்த வரைக்கும் தாறுமாறான phonesங்க, especially V40 நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு ஒரு சூப்பர்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது and V40 Pro it's great. ஓகே, ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? V40 Proல செமையான அப்கிரேட் கொடுத்திருக்காங்க இந்த தடவை. ஆக்சுவலி ரெண்டு ஃபோன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்சிபிளான சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா V40 Proல உங்களுக்கு Dimensity 9200 பிளஸ் சிப் கொடுத்திருக்காங்க. போன வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் சிப்புங்க. ஸோ ஆன்டிடூ ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மில்லியன் யூ ஷுட் கெட். அண்ட் V40 நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7 Gen 3 கொடுத்திருக்காங்க. அண்ட் Snapdragon 7 Gen 3 ஒரு நல்ல ப்ராசஸர் தான். நம்ம Moto H50 Proல பாத்திருக்கோம், Nord C4ல பாத்திருக்கோம். அண்ட் இந்த Snapdragon 7 Gen 3லயும் உங்களுக்கு வந்து 8 lakh மேல ஆன்டிடூ ஸ்கோர் and price range it's a good chipset. V40 Pro la நாங்க வந்து CPU throttle run பண்ணி பார்த்தோம். அதுல எங்களுக்கு 67% CPU stability கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஜெனரலி MediaTek ப்ராசஸர்ல கொஞ்சம் throttle ஆகுங்க. ஹீட்டிங் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கனா எங்களுக்கு அது தெரியல. ஆக்சுவலி ஹீட்டிங் பிரச்சனை இஸ் நாட் தேர். கேமிங் பொறுத்த வரைக்கும் V40 Pro ல கேமிங் தார்மாரா இருக்கும், நோ ப்ராப்ளம் தேர். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா BGMI வந்து 60 FPS ல விளையாடலாம். ஆக்சுவலி V40 Pro லயும் 60 FPS ல விளையாடலாம். Call of Duty வந்து நீங்க V40 Pro ல 120 FPS ல விளையாடலாம், V40 ல 90 FPS ல விளையாடலாம். அண்ட் Genshin Impact கூட நாங்க விளையாடி பார்த்தோம். It works really well, no problem. Storage and RAM types பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு V40 ல 3 வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. V40 Pro ல 2 வேரியன்ட்ஸ் இருக்கு. சோ V40 ல வந்து உங்களுக்கு 8128, 8256, 12512 GB வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும். ஆனா V40 Pro ல அந்த 8128 பேஸ் வேரியன்ட் இல்லங்க. அண்ட் ஸ்டோரேஜ் டைப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து UFS 3.1 V40 Pro ல கொடுத்திருக்காங்க. UFS 2.2 உங்களுக்கு வந்து V40 ல கொடுத்திருக்காங்க. V40 Pro ல LPDDR5X RAM டைப்பும், V40 ல LPDDR4X RAM டைப்பும் கொடுத்திருக்காங்க. ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கனா Vivoட V சீரிஸ் வந்து கண்டிப்பா Oppoட Reno சீரிஸோட பெட்டரா இருக்குங்க. சோ நீங்க ஆஃப்லைன்ல ஃபோன் போய் வாங்குறீங்கன்னா நான் கண்டிப்பா V சீரிஸ் வாங்குங்க, ரெனோ சீரிஸ் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான். அண்ட் ஆஃப் கோர்ஸ் பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 5500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க இந்த ஸ்லிம் சைஸ்ல உங்களுக்கு. அண்ட் 80 வாட் சார்ஜிங் வேற இருக்கு. சோ ஈஸிலி உங்களுக்கு வந்து ஒரு 45-50 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிரணும், பிரச்சனை இல்லை. அண்ட் 5500 mAh பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு தாறுமாறா கிடைக்கும். கண்டிப்பா 1 day 1.5 days யூசேஜ் ரெண்டு ஃபோன்ஸ்லயும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த Snapdragon 7 Gen 3 உள்ள V40 ல இன்னும் பெட்டரா இருக்கும். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 8 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க சப்போர்ட் ரெண்டுத்துலயுமே. பட் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்கலாம், கொஞ்சம் வைடர் சப்போர்ட் கொடுத்திருக்கலாம். பட் இந்தியாக்குள்ள யூஸ் பண்றீங்கன்னா Airtel Jio யூஸ் பண்றீங்கன்னா பிரச்சனை இருக்க கூடாது. Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு Wi-Fi 6 சப்போர்ட்டும் கிடைச்சிரும். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நாங்க என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா V40 ல Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு, V40 Pro ல Bluetooth 5.3 இருக்கு. அதுக்கான காரணம் வெரி சிம்பிள் தாங்க. Snapdragon 7 Gen 3 இந்த வருஷம் லான்ச் ஆன ப்ராசஸர், Dimensity 9200 Plus போன வருஷம் லான்ச் ஆன ப்ராசஸர். அப்புறம் NFC இருக்கான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே NFC இல்லங்க. தட் இஸ் a huge miss. என்ன Vivo இப்படி பண்றீங்க? ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துட்டீங்க, NFC-யும் கொடுத்திருக்கலாம்ல. It would have been better. At least V40 Pro ல கொடுத்திருக்கலாம்ல. Alright, சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FunTouch OS 14 based on Android 14 கிடைச்சிரும். And FunTouch OS நீங்க பாத்தீங்கன்னா ஃபீச்சர் ரிச்சான சாஃப்ட்வேர் இருந்தா ஸ்மூத்தா இருக்கு, அனிமேஷன்ஸ்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. இட்ஸ் வெரி குட். அண்ட் ரெண்டுத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா Vivo வந்து 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸும் பண்ணிருக்காங்க, which is very very good. ப்ளோட்வேர் ஆப்ஸ் கூட இந்த தடவை நிறைய குறைச்சிருக்காங்க, ஃபீட்பேக் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, which is a good thing. ஆனா அந்த V App Storeல இருந்து நோட்டிஃபிகேஷனும் பிரவுசர்ல இருந்து நோட்டிஃபிகேஷனும் நாளுக்கு ஒரு தடவை வந்துரும் கண்டிப்பா, without fail. So that's something you have to keep in mind. ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா விவோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஐ லைக் இட். என்ன கேட்டீங்கன்னா சைனாவோட ஒரிஜின் OS வந்து இந்தியாக்கு வந்திருந்தா பெட்டரா இருக்கும். பெட்டர் தென் FunTouch OS நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுல இருந்து AI ஃபீச்சர்ஸும் நிறைய கிடைக்கும். இதுல AI ஃபீச்சர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு AI மேஜிக் எரேசர் ஒன்னு தான் இருக்கு. இன்னும் நிறைய AI ஃபீச்சர்ஸ் கூடிய சீக்கிரம் விவோ கொண்டு வரணும், which is very very important to set them apart. Okay, finally கேமராஸ் பத்தி பேசலாமா? உங்களுக்கு கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் ரியர்ல V40 Pro ல கொடுத்திருக்காங்க. இதோட ரியர்ல வந்து உங்களுக்கு ரெண்டு கேமராஸ் தான் கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே 50 MP கேமரா, செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ரெண்டுத்துலயுமே Zeiss கேமரா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து Zeissோட போர்ட்ரேட் மோட்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். தாறுமாறான போர்ட்ரேட் குவாலிட்டி கிடைக்குங்க. V40 Pro ல எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2x போர்ட்ரேட் கேமரால எடுத்து நாங்க போட்டோஸ் எடுக்க ஓயோ சான்ஸே இல்ல. இட் லுக்ஸ் சோ குட். எஸ்பெஷலி அந்த டிஃபரெண்டான போர்ட்ரேட் ஸ்டைல்ஸ்ல யூஸ் பண்ணி நாங்க எடுத்த போது the kind of bokeh blur, depth effect எல்லாமே தாறுமாறா இருக்கு. இட் லுக்ஸ் வெரி வெரி குட். போர்ட்ரேட்காக ஒரு சூப்பரான கேமரா போன்னு கண்டிப்பா சொல்லலாம். இதோட ஒரு கேமரா கம்பேரிசன் வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் V40 ஓட கேமரா கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a good camera setup. இன்ஃபேக்ட் அதோட குவாலிட்டி, போர்ட்ரேட் குவாலிட்டி கூட நல்லா இருக்கு ஆக்சுவலி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் எடுக்குது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட நல்லா இருக்கு, எஸ்பெஷலி V40 Pro ல. அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா குவாலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா 50 MP கேமரா கொடுத்திருக்கனால ரெண்டுத்துலயுமே குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இட்ஸ் வெரி வெரி குட். செல்ஃபி கேமரா சொல்லவே வேண்டாம். விவோ ஃபோன்ஸ்ல செல்ஃபி கேமரா குவாலிட்டி இஸ் ஆல்வேஸ் குட். இட் லுக்ஸ் வெரி குட். சோ வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் V40 Pro ல வந்து நீங்க 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம் ஃப்ரம் த பிரைமரி கேமரா, டெலிஃபோட்டோ கேமரா. V40 ல வந்து நீங்க ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பிரைமரி கேமரா
கேமரா வச்சு நீங்க வந்து 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ ஓவராலா வீடியோ ரெக்கார்டிங்லயும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. கேமரா குவாலிட்டியும் தாறுமாறா இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் V40 சீரிஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஃபோன்ஸ்ல இல்ல. அண்ட் இட் takes very very good looking photos. Portrait photos மட்டும் இல்லங்க, cinematic bokeh வீடியோவும் கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது சப்ஜெக்ட் இருந்தாங்கன்னா 2 சப்ஜெக்ட் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, டர்ன் பண்ணி பார்க்கும்போது அந்த இன்னொரு சப்ஜெக்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் பண்ணும். ஐபோன் பண்ணணும் அதே மாதிரி இந்த V40 சீரிஸ்ல நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி X சீரிஸோட ஃபீச்சர்லாம் V சீரிஸ் கொண்டு வந்து தூள் கிளப்பி இருக்காங்க உண்மை சொல்லணும்னா. ஸோ ஓவராலா இந்த வருஷம் கொண்டு வந்திருக்க V40 சீரிஸ் இருக்கே செம்ம அப்கிரேடுங்க. அஃப்கோர்ஸ் பிரைஸ்லயும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, பிரைஸும் கூட்டியிருக்காங்க. பட் அந்த பிரைஸ்க்கான வேல்யூ கண்டிப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எஸ்பெஷலி V40 Pro நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு. கேமிங்காக கூட நீங்க தேடினீங்கன்னா அது ஒரு நல்ல ஃபோன் தான். இன்ஃபேக்ட் கேமரா சொல்லவே வேண்டாம், இட்ஸ் வெரி வெரி குட். V40 கூட நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபோன், ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க, பிரைசிங் நல்லா வச்சிருக்காங்க, ஓவரால் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இது ரெண்டுமே ஆஃப்லைன் சென்ட்ரிக் ஃபோன்ஸுங்க. நீங்க வெளியே ரீட்டைல் ஸ்டோர்ல போய் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல டீல்ஸ், நல்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ கண்டிப்பா கிடைக்குங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான். இன்னும் டீடைல்டான ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, வில் ட்ரை இட் அவுட். ஸோ இதாங்க எங்க விவோ V40 வீடியோ, V40 சீரிஸோட வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் சாக் இன் டெக் தமிழ்.